அனைத்து தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நமது பள்ளியின் எம்இஸ் வலைதளத்தில் தற்பொழுது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அமைப்பதற்கான விவரங்களை அப்டேட் செய்வதற்கான ஆப்ஷனை எனேபிள் செய்துள்ளார்கள். இந்த விவரங்களை நமது பள்ளியின் எம்இஸ் வலைதளத்தில் மிக எளிமையாக எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எம்இஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட 11 டிஜிட் யூடிஎஸ் நம்பரை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணினதும் உங்கள் ஸ்கூலோட லாகின் பேஜ் வந்திருக்கும். அதில் ரைட் சைட்லேயே டவுன் ஏரோவுக்கு பக்கத்தில் 3 பிங்க் லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கூல் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற பிரிவின் கீழ் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் சைட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அப்படின்னு வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் டு த யூசர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதலாவது இன்ஸ்ட்ரக்ஷனில் வைல் ஐடென்டிஃபையிங் த கிளாஸ் ஃபார் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ப்ளீஸ் ஃபாலோ த பிலோ கைட்லைன்ஸ் ஃபார் த செலெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. HM டீச்சர் சுட் கேர்ஃபுல்லி பிளானிங் இன் ஐடென்டிஃபையிங் த ஐடெக் லேப் கிளாஸ் ரூம் ஃபார் ஈஸி அசஸ் டு த ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். அனைத்து மாணவர்களும் ஈஸியாக அசஸ் பண்ணக்கூடிய வகையில் அந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வந்து தேர்வு செய்யப்பட வேண்டும். அதே போல் த ரூம் சுட் பி கிளியர் ஆஃப் எனி டெப்ரிஸ் ஆர் எனி அதர் ஐட்டம்ஸ் டு பி கிளியர்டு. அதே போல் குப்பைகள் ஏதாவது இருந்தால் அது அகற்றப்பட்ட நிலையில் தூய்மையாக வைத்திருக்கப்பட வேண்டும். த ரூம் சுட் ஹேவ் ப்ராப்பர் வால்ஸ் வித்தவுட் எனி வாட்டர் சீப்பேஜ் அண்டு டேப்னஸ் இந்த வால்ஸ். அதே போல் நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய அறையில் வாட்டர் லீக்கேஜோ அல்லது கசிவோ இல்லாத மாதிரி பார்த்துக்கொள்ள வேண்டும். அதே போல் ப்ளீஸ் வியூ த சாம்பிள் ஃபோட்டோ ஆஃப் த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த விவரங்களை நீங்கள் படித்து பார்த்த பிறகு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா சீரியல் நம்பர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழங்கியுள்ளார்கள். முதலாவது சீரியல் நம்பரில் இஸ் ரூம் அவைலபிள் ஃபார் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களது பள்ளியில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அமைப்பதற்கு ரூம் வசதி இருந்ததுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அதே போல் ரெண்டாவது சீரியல் நம்பரில் டஸ் த ரூம் ரெக்யர்டு மைனர் ரிப்பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ரூமுக்கு ஏதாவது சிறிய பழுது பார்க்கப்பட வேண்டி இருந்ததுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய பட்சத்தில் நோ கொடுத்துக்கோங்க. நோ கொடுத்துட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா மூணாவது சீரியல் நம்பரில் ரூம் இஸ் லொக்கேட்டட் இன் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு டவுன் ஏரோ கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கா அல்லது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கா செகண்ட் ஃப்ளோரில் இருக்கா அப்படிங்கிற ஆப்ஷனை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. நீங்கள் சரியான ஆப்ஷனை தேர்வு செஞ்சுக்கோங்க. அதன் பிறகு ரூம் லென்த்து எவ்வளோ ஃபீட்டில் இருக்கோ அந்த ஃபீட்டோட எண்ணிக்கையை டைப் பண்ணிக்கோங்க. ரூம் வித் அப்படிங்கிற இடத்துல அகலத்தோட எண்ணிக்கையை வந்து நீங்கள் ஃபீட்டில் டைப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஆறாவது சீரியல் நம்பரில் நம்பர் ஆஃப் டோர்ஸ் அப்படிங்கிற இடத்துல அந்த ரூமுக்கு 2 கதவுகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் 2 அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஒரே ஒரு கதவு தான் இருக்கக்கூடிய பட்சத்தில் 1 அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து 7வது சீரியல் நம்பரில் அப்லோட் எ ஃபோட்டோ டேக்கன் ஃப்ரம் த கிளாஸ் ரூம் என்ட்ரி டோர் ஷோயிங் த என்டையர் ரூம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ரூமில் என்ட்ரு ஆகும்போது முழு ரூமும் தெரியக்கூடிய வகையில் ஒரு ஃபோட்டோ எடுத்து சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஃபைலோட சைஸ் வந்து 5 MBக்குள்ளே தான் இருக்கணும். அதன் பிறகு 8வது சீரியல் நம்பரில் இபி சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய இபி சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரை முழு இலக்கத்தையும் டைப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு 9th சீரியல் நம்பரில் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எலக்ட்ரிக்கல் மெயின் பாக்ஸ் அண்ட் த ஐடென்டிஃபைடு ரூம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் மெயின் பாக்ஸுக்கும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிற ரூமுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத ஃபீட்டில் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது 10வது சீரியல் நம்பரில் இஸ் தட் பவர் அவைலபிள் இருந்த செலக்டட் கிளாஸ் ரூம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற கிளாஸ் ரூமில் பவர் அவைலபிளாக இருந்தால் எஸ் கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் மிக எளிமையான முறையில் அனைத்து தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களும் தங்களது பள்ளிக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அமைப்பதற்கு தேவையான விவரங்களை மிக எளிமையாக பூர்த்தி செய்து கொள்ளலாம். நன்றி.